Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் 3rd midterm டெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து செகண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர். மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க, 1.5 hours டைம் நமக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் நமக்கு கேட்கலாம், இல்லை இதிலே சில ஸ்லைட் சேஞ்சஸ் வரலாம். சரிங்களா? அப்போ 50 மார்க்ஸ்ன்னும் போது நமக்கு வந்து லெசன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. 3rd midterm டெஸ்ட்டுக்கு சீக்கிரமாக இதை முடிச்சுட்டு ஆனுவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டடி பிளானும் போட்டிருக்கோம். இன்னும் இந்த அப்கமிங் வீக்ஸில் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் வந்து சயின்ஸ் வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆனுவல் எக்ஸாமோடது. நெக்ஸ்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கும் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நிறைய கொஸ்டின் பேப்பரை கலெக்ட் பண்ணி நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ மோர் ஆர்லெஸ் இப்போது இந்த வீக் இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் வந்து 3rd midterm டெஸ்ட் நடக்கும். சில டிஸ்ட்ரிக்ட்லலாம் சொல்கிறீங்க எங்களுக்கு 3rd midterm டெஸ்ட் இல்லை மேம், ஸோ ஸ்ட்ரைட்டாக ஆனுவல் அப்படின்றவங்க ஆனுவலுக்கும் இதை நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ எதுவுமே நீங்கள் படிக்கிறது வேஸ்ட் ஆகாது, நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் எத்தனை கேட்டிருக்காங்கன்னா 3 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபஸ்ட் ஒன் நீங்கள் என்னன்றதை ஃபஸ்ட்டு, அதாவது நம்ம என்ன ஆன்சர் பண்ண போகிறோன்றதை கொஞ்சம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சினானமா ஆண்டனமா இந்த வேர்டை பார்த்த உடனே நம்ம அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஆண்டனம் போயிடுவோம். ஏன்னா நமக்கு அந்த வேர்டு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன்ஸில் சினானிம்ஸ் ஆன்டனம்ஸோடது எது வேணால் கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்ஃபைனட்னா என்ன வரும், மீனிங் என்ன, அதுக்கு ஆண்டனம் கேட்கல சினானம் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசித்து மோரார்லெஸ் சிமிலராக கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. 3 synonyms இருக்குது and then antonym 3 marks. And then complete the following sentences using appropriate connectors. connectorsன்றது linkers இல்லைங்களா? ஸோ கொடுத்துருக்கிறதுல எது வந்து அந்த சென்டென்ஸ்க்கு ஆப்டான கனெக்டர் அப்படின்றத நீங்கள் பார்த்து நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு டிட்டர்மினர்ஸும் அதே மாதிரி தான். ஸோ அந்த சென்டென்ஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் புக் பேக் எக்ஸசைஸில் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, 3rd midterm டெஸ்ட்டில் எதெல்லாம் கிராமர் பார்ட்டில் நமக்கு மெயினாக படிக்கணும் அப்படின்றத அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க ப்ளீஸ் அதை ரெஃபர் பண்ணுங்கள். அந்த புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கிற இந்த கிராமர் பார்ட் எல்லாமே படிச்சிங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும். அடுத்தது செக்ஷன் பி பார்ட் 1 ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். 3 கொஸ்டின்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஈச் ஒன் கேரிஸ் 2 மார்க்ஸ். ஸோ நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் கொடுத்து 3 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சைட் ஹெட்டிங்ஸ் போடுங்க. இப்போ ஹவு டிட் ராமானுஜன் மேனேஜ் ஹிஸ் பேப்பர் க்ரைசிஸ் அப்படின்னா ராமானுஜன் மேனேஜ் ஹிஸ் பேப்பர் க்ரைசிஸ் அப்படின்னு சைட் ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சர் ப்ரெசன்டேஷனை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பிகாஸ் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயரில் இன்னும் ஒரு 1.5 monthsல நீங்கள் 10th வந்து ப்ரொமோட் ஆகுறீங்க. ஸோ அதனால் இப்போலேருந்தே அதுக்கான ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சைட் ஹெட்டிங் போடுறது, கொஞ்சம் வந்து மார்க் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிக்கிறது, சில வேர்ட்ஸ் மெயின் வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸோ இல்லை ஒரு வேர்ட்ஸ் கொட்டேஷன் மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ரீட் த பொயட்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் தட் ஃபாலோ. ஸோ 5 into 1 5 மார்க்ஸ். நமக்கு போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ போம் பிக்கர் தேன் அ மவுண்டைன், ஸோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங் கொடுத்துட்டு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் பிக்கர் தேன் அ மவுண்டைன், ஹவு டஸ் த போயட் டிஸ்கிரைப் த காமெட். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நமக்கு போம் லைன்ஸை வந்து அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்ட்டு பாசிவ் வாய்ஸ் கேட்டிருக்காங்க. பாசிவ் வாய்ஸில் ஸோ கிராமர் பார்ட்டில் ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ். ஸ்டான்லி வில் இன்ஃபார்ம் யூ லேட்டர். ஸோ 2 மார்க் கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 2 into 2 ஈச் ஒன் கேரிஸ் 2 மார்க்ஸ். 4 மார்க்ஸ் நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கன்வர்ஷனில் நமக்கு வருது. ஸோ கிராமர் பார்ட்டில் கொஞ்சம் நம்ம இதெல்லாம் வந்து 1 மார்க்ஸில் நம்ம பார்க்குறோமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு தரோவாக முடிச்சிருங்க. சரிங்களா? சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் லிங்கர்ஸ் டிட்டர்மினர்ஸ் வாய்ஸு, அடுத்தது ஃபைனலாக மெமரி போம், இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு போங்க. ஆன்சர் எனி 2 என்ன பேராகிராஃப் கொஸ்டின்ஸ். ஸோ நான் காமனாக சொன்னேன் இல்லைங்களா, ப்ரோஸ்னால் அந்த ப்ரோஸ்க்கான ஒரு காமன் பேராகிராஃப் ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க.
போம் எடுக்கிறீங்களா, அந்த போம்க்கான காமன் பேராகிராஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கவலையே இல்லாமல் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆன்சர் எனி 2 in a paragraph இல்லையா, 2 questions 5 mark, each one carries 5 marks. ஸோ டோட்டலாக நமக்கு பேராகிராஃப் கொஸ்டினுக்கு 10 marks. Then read the poetic line. இதில் பார்த்தீங்கன்னா read the poetic line and answer the questions. poem lines கொடுத்துட்டு அதிலிருந்து rhyming words, rhyming scheme, figure of speech, alliterated words இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. Then main part என்னன்னா memory poem, quote from memory. இது கம்பல்சரி நீங்கள் தரோவாக பங்க்சுவேஷன் மார்க்ஸோட தெளிவாக ஆத்தர் நேமு ஹெட்டிங்கு போட்டுட்டு இதை தெளிவாக எழுதுனீங்கன்னா 5 marks அதில் நமக்கு மிஸ்ஸே ஆகக்கூடாது. சரிங்களா, ஒரு ஹாஃப் மார்க் கூட எங்கேயும் கட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. செக்ஷன் டி, ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன். ஸோ பேசேஜ் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 5 marks. ஸோ இதுவும் நமக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா இங்கவே தான் நமக்கு ஆன்சரும் கொடுத்துட்டாங்க, கொஸ்டினும் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பேராகிராஃபை ஃபஸ்ட்டு லைன் பை லைன் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைம் எடுக்க வேண்டாம், ஒரு லைனாக படிச்சுட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டினை படிங்க. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வாட் டிட் ஹீ டெல் ஹர் அப்படின்னா எங்கே இருக்க ஆன்சர், ஹீ டெல்லுன்னு எங்கே இருக்குது, அந்த மாதிரி வேண்டாம். ஃபஸ்ட்டு அந்த பேராகிராஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட் இயர் 10th போகிறதுனால இதெல்லாம் இப்போலேருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 10th ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதை பற்றி கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கொஸ்டினை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ப்ரையாரிட்டி வைஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு 1 marks எல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலாக நீங்கள் காமன் பேராகிராஃப் இதெல்லாம் படிச்சுட்டு இங்கே போனீங்கனாலே ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. இங்கிலீஷ் ரொம்ப டஃப்னு நினைக்காதீங்க, ஈஸின்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாமே தரோவாக இருந்தீங்கனாலே நீங்கள் போல்டாக ஃபேஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம அனுப்புகிற கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் ரிவிஷன் பண்ணி பாருங்கள். நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படித்த எல்லாம் 100% நான் நீங்கள் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் படிக்கணும்னு சொன்னீங்களோ அதெல்லாம் படிச்சிட்டேன் மேம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கொஸ்டின் பேப்பர் நான் அனுப்புகிற கொஸ்டின் பேப்பர்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 50 out of 50 கண்டிப்பாக நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், 50 out of 50 நீங்கள் தாராளமாக வாங்கலாம். Wish you all the best. Thank you for your support. Thanks for watching.